பார்க்கறது எல்லாம் உண்மை, சொல்றது எல்லாம் உண்மை, கேட்பது எல்லாம் உண்மை. இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு உண்மை நெறியை அறிவிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? இந்த மண்ணுலகில் பிறந்துட்டோம் அப்படின்னாலே மாண்டு விடுவோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த உடலானது அழிவுக்குட்பட்டது அப்படிங்கிறது உண்மை. இதை நம்ம மனசு ஏற்கவே ஏற்காது, யார் என்ன சொன்னாலும் சரி. இப்போ வந்துட்டு ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அழிகின்ற கூடு அதனுள் அழியாத ஜீவன் ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அழியாத ஜீவன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம், அப்பா அது இறைவன்பா அப்படின்ட்டு. அழிகின்ற கூடு அப்படின்னு சொல்லும்போது பயம், அல்லது நம்ம அழிந்து விடுவோமா, எப்படியாவது நீண்ட காலத்திற்கு வாழ வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஆசையானது தொற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது அழிகின்ற கூடு, கண்டிப்பாக இது அழிஞ்சிடும். ஆனால் பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் உண்மை என்ன? அழிகின்ற கூடு என்பது உண்மை. அந்த பற்றின எண்ணமே இருக்காது, இது அழிய போகிறது, அதனால நமக்கு என்ன வேலை இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கமோ அந்த தாகமோ இல்லாமல் பித்து பிடிச்ச போல. பித்து பிடிச்சதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பந்த பாசங்கள் அல்லது பொருளாசை பொன்னாசை இதெல்லாம் பிடிச்சு பைத்தியம் பிடிச்சி அலையிறதுங்கிற மாதிரி இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது எல்லாம் உண்மை என நினைத்து கொண்டு அலைந்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மை என்ன? இந்த கூடு அழிகின்ற கூடு. இந்த கூடு இருக்கும் போதே உள்ளிருக்கின்ற ஜீவனை அறிந்து கொள் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று. இந்த அழிகின்ற கூட்டை அழியாது என்று நினைத்து கொண்டு உள்ளிருக்கின்ற ஜீவனை உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் இதை இறைவன் உணர வைக்கின்றார். இது அழிகின்ற கூடு, உள்ளே இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள், அது அழியாத பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கின்றார். அப்படிங்கும் போது அது சாதாரண விஷயமா அப்படின்னு எண்ணி பாருங்களேன். ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா, இந்த உடலானது அழிவுக்கு உட்பட்டது, அப்போ எல்லா இடத்துலையும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா உள்ளிருக்கின்ற ஜீவன் இது எல்லா பொருட்களிலும் வியாபித்திருக்கிறது. அப்போ என்னை எப்படி நேசிக்கின்றேனோ, என் மீது எப்படி நான் பாசம் வைக்கிறேனோ, என் மீது நான் எப்படி அன்பு வைக்கிறேனோ, அதே போல் என்னுள் இருக்கின்ற ஜீவனானது அனைத்து இடங்களிலும் சிவமாக நிறைந்திருக்கிறது, அனைத்து பொருட்களும் வியாபித்திருக்கிறதுங்கும் போது நான் என் மீது வைத்த அந்த அன்பை பிறர் மீது வைக்க வேண்டும் என்று உணரச் செய்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், நம்ம என்ன காரணத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருப்போம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எல்லாரும் உணர்வது இல்லை, ஆனால் அதை மீறி நமக்கு உணர வைக்கின்றார் இறைவன் அப்படிங்கும் போது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த காரண காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் அல்லவா? என்னவாக இருக்கும்? பிறவி பலனை, நீ எதற்கு பிறந்தாய் என்பதை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதா அதோட காரண காரியமே. அப்ப அதை தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும். அப்படி உணர்ந்துகிட்டவங்களுக்கு இறைவனை என்ன பண்றார் அப்படின்னா, இந்த வெண்பொடியாம் சுடலை பொடியை பூசிக்கொள்கின்ற அந்த அருகதையை கொடுக்கின்றார். எல்லாத்தாலையும் திருநீரை பூசிக்க முடிவதில்லை. அந்த ஆணவம் அப்படிங்கிறது இல்லாம நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது. அது 3 விரல் எடுத்து ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கக்கூடிய வகையில அந்த விபூதியை தரித்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த கர்வத்தை ஆணவத்தை விட்டவர்கள் மட்டுமே அவ்வாறு நெற்றியில் தரித்து கொள்ள முடிகிறது. உடல் முழுவதும் அந்த விபூதியை திருநீற்றை பூசிக்கொள்ள முடிகிறது. அப்படியே அலங்காரப்படுத்துகிறார் இறைவன். மற்றவர்களுக்கெல்லாம் ஒப்பனை பொருட்கள் எல்லாம் இருந்தால்தான் அழகு. எம்பெருமானால் ஆட்கொண்ட அடியார்களுக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதுதான் அழகு. உடல் முழுவதும் அந்த விபூதியை பூசிக்கொண்டு அப்படியே மனமகிழ்ந்து திளைத்திருக்கும் போது அது அழகோ அழகு. அந்த அற்புதமான வாய்ப்பை இறைவன் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அடியார்களுக்கு கொடுக்கின்றார். அடியார் பெருமக்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். எந்த காலத்திலும் சாதாரணமாக கண்டிகை கழுத்தில் ஏறிவிடாது. இறைவனின் அருள் இல்லாமல் கண்டிகை ஏறுவது இல்லை. ஒரு வகையில் அந்த கண்டிகை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் கழுத்தில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது, உடலில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அதை பூட்டி இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார். இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார். நம்முள் இருக்கின்ற சீவனை
அழகு பெற செய்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் பெரிய கொடுப்பனை. இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சிறது இல்லை. அப்படி கிடைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ரொம்பவே முக்கியம், உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் தேடி திரிந்து அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத என்னன்னு அறிவித்தது சிவபெருமானாகத்தான் இருப்பார். அப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னா அது எம்பெருமானால் மட்டுமே முடியும். சாதாரணமாக உலக இன்பத்தை ஒதுக்கி உள்ளிருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனாகிய சிவபெருமானுக்கே உரிது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்தான் தன் அடியார்களுக்கு இத்தனை லீலைகளையும் செய்து காட்டுகிறார். அந்த கூட்டை அழகுபடுத்தி உள்ளிருக்கின்ற சீவனின் அழகைப்பார் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அழகு பெற செய்கின்றார். அப்போ சிவபெருமானை நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது, காலம் வரும்போது, நேரம் வரும்போது உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் அறிவித்து உங்களுக்கு உலக இன்ப பேரை, வீடு பேரை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஓம் நம சிவாய. पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् विद्युर्मुक्षीयमामृता